அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரமலானுடைய மாதம் அதுக்கு முந்தின தினமெல்லாம் வந்துட்டு போன இடம்தான் உங்களுக்கு தெரியுமா இருக்கக்கூடும். குளியாப்பிட்டிய யாயாவத்த ஜும்மா மஸ்ஜித் என்ற பின்னாடி பார்க்கக்கூடியது. இந்த பள்ளிக்கு இந்த ஜும்மா மஸ்ஜித்துக்கு இடம் பற்றாக்குறை. மக்கள் தொழுவதற்கு ஜும்மாவுடைய தொழுகைக்கும் ரமலானுடைய மாதம் வந்தால் பெண்களுக்கும் தொழுகைக்கும் இடம் பற்றாக்குறை இருக்கிறதுனால அப்போ அந்த வேலையை ஆரம்பித்தோம். இந்த பக்கத்தில் வேலை நடந்துக்கிட்டு போகுது. அல்ஹம்துலில்லாஹ். எந்த அளவுக்கு அந்த வேலை நடந்திருக்குதுன்றதை கொஞ்சம் பேர் பார்ப்போமா. பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் இன்னொரு பள்ளி கட்டி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஒரு மாளிகை கட்டி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயரத்துக்கு இது உயரம் தூக்கப்பட்டு இதுக்கு மேலே தான் மஸ்ஜித் வருது. இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் ஃபுல்லாக மண் நிறைக்கணும். வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. ரமலானில் வந்துட்டு போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இருக்கிறேன். இது இவ்வளோ உயரத்துக்கு தூக்கப்பட்டால் இது அவ்வளோ மண் நிறைச்சிட்டு இதோட இப்போ இந்த இடத்துக்கு ஒரு ஸ்லப் போட்டுரும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இந்த வீக்குள்ளே இந்த ஸ்லப்பை நாளைக்கு இதோட டைல் பீம், இந்த டைல் பீம் இந்த இடத்துக்கு டைல் பீம் போடப்பட்டால் இந்த ஸ்லப் ஒன்று வரும் இந்த இடத்துக்கு. இது வந்து அண்டர் கிரவுண்ட், இது மஸ்ஜிதுடைய அண்டர் கிரவுண்ட். இந்த அண்டர் கிரவுண்டில் மதரசா, மற்றது நோன்பு வந்தால் பெண்கள் தொழுவக்கூடிய இடம். இன்ஷா அல்லாஹ் இந்த கிழமையோட இதை ஸ்லப்பை போட்டுடுவோம். இதுக்கு எங்களுக்கு மண் தேவைப்படுது, இன்னும் மண் லோட் கொஞ்சம் தேவைப்படுது. அதே போல் கான்கிரீட் கற்கள் தேவைப்படுது, சிமெந்திகள் தேவைப்படுது. இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணி கொடுக்கலாம். அல்லாஹ் தாலா அவங்களோட வாழ்க்கையில் பரக்கத் செய்யட்டும். இந்த பக்கத்தில் இருக்கிறது பழைய பள்ளி, இடம் பற்றாக்குறை. அந்த பள்ளியை இப்போ இந்த பக்கத்து காணியை வந்து இந்த ஊரை சேர்ந்த ஒரு நல்லுள்ளம் படைத்தவர் இந்த காணியை வந்து பள்ளிக்காக வேண்டி எழுதி கொடுத்துட்டாரு. அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 1 வீக்கில் ஸ்லப்பை போட்டுடுவோம். அதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன். இந்த இடத்துல யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய ஒரு மாளிகையை கட்டுகிறானோ, அதுக்கு உதவியாக இருக்கிறானோ, அல்லாஹ் தாலா அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அமைத்து கொடுப்பான்ன்றது இஸ்லாம் சொல்லியிருக்குது. என்னையால் என்ன இயலுமோ அதை நான் இன்ஷா அல்லாஹ் உலகவாழ் இருக்கும் அனைத்து முஸ்லீம்களிடமும் கொண்டு வரேன். கொடுக்கக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் தாலா எல்லாத்துக்கும் கொடுக்கணும். கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தாலா எல்லாத்துக்கும் நசீபாக்கணும். யார் யார் இதுவரைக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த வேலைக்காக வேண்டி உங்களால் முடிந்த 500 ரூபாயிலேருந்து 100 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபா மட்டும் கொடுத்திருக்கிறீங்க, அதுக்குரிய பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் தாலா நிச்சயமாக சத்தியமாக தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை. இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறத இட பின்னுக்கு இது அண்டர் கிரவுண்ட். இப்போ நான் நிற்கிறது ஒரு உயரத்தில். இந்த அண்டர் கிரவுண்ட் அமைச்சு இருக்கிற மேண்டா வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் அமைக்காமல் நாங்கள் இதுக்கு மண் போடுறதா இருந்தால் சுமாராக சரியான மாதிரி மண் நிறைக்க வரும். நாங்கள் பார்த்தா இதுக்கு மண்ணை நிறைக்கிறத இதை ஒரு அண்டர் கிரவுண்டாக ஆக்கினா நாளைக்கு இது ஒரு தேவைப்பாடாகுமே என்ற ஒரு சிந்தனையோடு செய்ய போல் அப்போ ஊர் மக்களுடைய மஷூரா, பள்ளி நிர்வாகத்துடைய மஷூரா எடுக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு மதரசா இனி வார காலத்தில் ரமலானுடைய காலம் வந்தால் பெண்களுக்கு தொழுவக்கூடிய இடமாக மாற்றிடுவோம். என்றால் இந்த ரமலானுடைய காலத்தில் வந்து பெண்கள் மஸ்ஜித்துக்குள்ளே தொழுதாங்க, ஆண்கள் மஸ்ஜித்துக்கு வெளியே தொழுதாங்க. அனைத்தையுமே பார்த்துருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசியாக இப்போ நான் வந்திருக்கிறேன். அப்புறம் நோம்பில் வந்து வீடியோ போட்டு அதிகமானவங்க உதவி பண்ணியிருந்தீங்க. அதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்லப்பை போட்டுட்டோம்டா முதல் கட்டம் வேலை முடிஞ்சு அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்லப் வரும், அவ்வளவு தான். இந்த துண்டு அப்படியே பள்ளி ஆகிடும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் அப்படியே இருக்கிற பள்ளியை பார்க்க ஒரு பெரிய பள்ளி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒரு மாளிகை. இப்படியான ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். அல்லாஹ் தாலா எங்களோட வேலையும் பொருந்தி கொள்ளணும். அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய சல்லி ஜக்காத் சதக்காவாக இருக்கக்கூடும், அது சதக்கத்துல் ஜாரியாவாக இருக்கக்கூடும். எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஜக்காத் போடையிலாண்டு சதக்கத்துல் ஜாரியா. நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கத்துல் ஜாரியாவை அல்லாஹ் தாலா பொருந்தி கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல இருந்து துவா செஞ்சு கொள்கிறோம். வேலை நடக்குது.